வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, அங்கே வீடியோக்களை போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி வந்து 23,700க்கு மேலே வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. அதே போல் செகண்ட் சப்போர்ட் கொடுத்தோம் 23,334. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பேரிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸாக சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 52,000க்கு மேலே வெரி புல்லிஷாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே பேரிஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு நம்ம இங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தோம். அது 51,200க்கு மேலே மார்க்கெட்டில் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தோம். அதாவது இன்றைக்கி வந்து இந்த கேப் டவுன் கொடுக்காம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நேற்றோட அந்த நம்ம கொடுத்த இந்த ஏரியாக்குள்ளே 52 பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்தோம்னா சில கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ண மேலே, இதுக்கு பிரேக் பண்ண கீழே அப்படின்னு சொன்னால் இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மார்க்கெட் என்ன மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இது பிரேக் பண்ண மேலே தான் போக போகுது. ஆனால் இது பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போகிறோம். வந்து அனலைஸுங்கிறது அதுதான். மற்றபடி இது பிரேக் பண்ண கீழே போகுது எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், எந்தெந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆனால் கமெண்ட்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, மேலே போகுமான்னு சொல்லுங்கள், இல்லைனா கீழே வருமானு சொல்லுங்கள். அப்படிலாம் வந்து யாருமே அனலைஸ் பண்ணி எந்த சேனல்லையும் யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்படிலாம் மார்க்கெட்டை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் வந்தால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மார்க்கெட் வந்து மேலே எங்கேயும் தான் இருக்கும். அதில் எந்த இடத்துல வந்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம அனலைஸுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே பேரி சென்டிமெண்ட்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கல, அது மாதிரிலாம் நடக்காது. ஆனால் அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துகிட்டோம்னா இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,200லேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 51,700 500 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த இடங்களில் என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்காக தான் நமக்கு வந்து கொடுக்கறத வளைஞ்சி, மித்தபடி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ்க்கான செட்டப் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், இதை பிரேக் பண்ண கீழே போக பெரிய பேரிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறப்ப ஒழிஞ்சு, மித்தபடி அப்படியே நம்ம சொன்னபடிலாம் நடக்கிறதுக்காக மார்க்கெட்லாம் அப்படி நடக்காது. அப்படி நடக்காத நானே வீடியோ போட்டு சம்பாதிக்க மாட்டேன், நானே மார்க்கெட்லேயே சம்பாதிச்சிடேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த ஹை இருக்குது பாருங்கள், அதாவது 23,338. இந்த இடத்த பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த ஹை, இது நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கோம், 23,664. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பும் இல்லை. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் இருந்து தான் மார்க்கெட் பிரேக் பண்ணும். அந்த சைட்வேஸ்க்குள்ளே நம்ம 15 மினிட்ஸில் எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட அனலைஸ். ஸோ ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,492ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 23,441, அதுக்கு அடுத்து 23,334, 23,297, 23,292. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 23,577ங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,610, அதுக்கடுத்து 23,664, அதுக்கடுத்து 23,700, 800, 900 அப்படி ரவுண்ட் ஃபிகரில் உள்ளது. இப்போ நம்ம மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அந்த 23,610 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் சிக்னல் மறுபடியும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கும். அந்த 600 தாண்டினா 800 வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் பேரி சென்டிமெண்ட் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இந்த 23,334 தான் நேற்றும் போட்டிருந்தோம், இன்றைக்கும் அதை தான் போகிறோம். இதை தாண்டினா மட்டும்தான் ஒரு பெரிய பேரிஸ் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெருசாக பேரிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் 23,492லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதான வாய்ப்பு தான். அது இறங்கினாலும் அடுத்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்பு இருக்கும். இந்த 23,334 பிரேக் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் வந்து எவ்வளோ லோ கிடைச்சாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் பார்த்தோம்னா ஓவராலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஹையை வந்து 2 ஹையை வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க.
இப்போ இந்த கேண்டிலே ரீடெஸ்ட் பண்ணி போனதான் அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா இது நம்ம 2 நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்த இப்போ பிரேக் இந்த இடத்துல ஃபால் ஆகிறா இருந்தால் இந்த ஹேங்கிங் மீன் போட்டதுக்கு இறங்கியிருக்கணும், இல்லை நேற்றோட கேண்டில் லோவை பிரேக் பண்ண இறங்கியிருக்கணும், இல்லை இன்றைக்கி லோவை பிரேக் பண்ணணும் இறங்கியிருக்கணும். ஆனால் இறங்கலை. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப்பில் டே கேண்டில் தெரியுது. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 51,562 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 51,394. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தா 51,138, 51,031. அதுக்கு அடுத்தது 50,562 ஃபைனல் சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 51,597 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை தான் இப்போதைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சாரி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. 51,783ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 51,957. அதுக்கு அடுத்தது 52,200. அதுக்கு அடுத்து 52,500, 53,000 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். சரி, ஓகே, அதில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கடைசியாக போட்ட 51,031ங்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு செல்லிங்கே எடுத்துக்கலாம். அது வரைக்கும் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வரைக்குமே என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. மார்க்கெட் இந்த இடம் வந்தாலும் பைக்கிங் தான் இருக்கும். அதாவது 51,394 இதுலேயும் பையிங் தான் வாய்ப்பு இருக்கும். இந்த சப்போர்ட்லேயும் உங்களுக்கு பையிங் வாய்ப்பு தான் இருக்கும். இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான், அதாவது 51,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கோம். 52,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 300 பாயிண்ட் தான். இந்த 52,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 53,000ங்கிறது அதுக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 53,000 இருக்கப்ப நிஃப்டி வந்து 24,000ங்கிற அந்த ரவுண்ட் ஃபிகரை தோறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை 51,783க்கு மேலே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்றைக்கி போன ஹை 51,783க்கு மேலேயே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் 52,000க்கு மேலே நம்ம புல்லிஸ் போட்டுப்போம். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையிலையும் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது வெரி புல்லிஸ் எங்கன்னா 52,000க்கு மேலே, வெரி பேரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 51,000க்கு கீழே. இந்த ரேஞ்சில் மட்டும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கும் பட்சத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ கூட கிடையாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கும். அதில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது கால் சைடு பிரேக், அதாவது மேல் சைடு 51,781க்கு மேலே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சைடுவேஸ் இருந்து இங்கே பிரேக் கீழ் நோக்கி பிரேக் பண்ணால் இந்த 51,100 to 51,100 இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கேயும் சப்போர்ட்டே போட்டுப்போம். இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த சைடுவேஸ் இருந்து இந்த இடம் சைடுவேஸை இருந்தால் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இருந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போக வாய்ப்பு மேல் சைடு. ஒருவேளை கீழ் சைடு பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இன்னும் அதிகம். இன்னும் பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இன்னும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரல. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இன்னும் அப்சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.